ஸோ நம்மளுக்கு ப்ரெடிகேட்ஸ் அண்ட் குவான்டிஃபையர்ஸில் ப்ரெடிகேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரெடிகேட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ப்ராப்ளம் வேர்ட் ப்ராப்ளம் டைப்பில் தான் இந்த இதிலலாம் இருக்கும். ப்ரெடிகேட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒன் ப்ரெடிகேட்னு சொல்லுவாங்க, டிஃபைன் ஒன் ப்ரெடிகேட், டிஃபைன் டூ ப்ரெடிகேட், இந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு சொல்லுவாங்க. பட் இதில் ப்ரெடிகேட் அப்படின்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராம் இஸ் எ பாய்ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் என்னோட ஸ்டேட்மெண்ட். இல்லை பிங்கிற ப்ரப்போசிஷன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். QRST என்ன ப்ரப்போசிஷன் வேணாலும் இந்த இடத்துல நம்ம கொடுத்துக்கலாம். பட் நான் என்ன ப்ரூஃப் பண்ண போகிறேன்? ப்ரெடிகேட்ஸில் தான் நான் சொல்லணும். ப்ரெடிகேட்ஸில் சொல்லணும் அப்படின்னா இதில் எது ப்ரெடிகேட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளோட நேமை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சப்ஜெக்ட்டுன்னு டிஃபைன் பண்ணுவோம். அப்போது இந்த இடத்துல எனக்கான ப்ரெடிகேட் என்னவா இருக்குன்னா ராமேசிய, அதாவது இந்த ப்ரெடிகேட்டுங்கிறத நம்ம பீங்கிற நொட்டேஷன்ஸில் கூட சொல்லலாம். அந்த பீங்கிற நொட்டேஷன்ஸை இன்னும் ப்ரெடிகேட்டில் நான் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா பி ஆஃப் ஆருங்கிற நொட்டேஷன்ஸில் நம்ம டிஃபைன் பண்ணலாம். ப்ரெடிகேட்ஸை சிம்பிள்ஸில் சொல்லலாம் அப்படின்னா பி ஆஃப் ஆருன்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு இங்கே வரக்கூடிய சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா? இப்போ இந்த இடத்துல ராமேசிய பாய்க்கு பதிலாக அந்த இடத்துல ரெண்டு பாய் நேம்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ராம், இன்னொரு பாய் நேம் கூட ஏதாவது ஒன்று டிஃபைன் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம எடுக்கக்கூடிய நேம்ஸ் டோட்டலாக எத்தனை நேம்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஒரே ஒரு நேம் இருந்துச்சுன்னா அது ஒன் ப்ரெடிகேட்டுன்னு நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி எனக்கு 2 நேம்ஸ் வருது அப்படின்னா அதை நம்ம 2 ப்ரெடிகேட்டுன்னு டிஃபைன் பண்ணுறோம். அந்த இடத்துல 3 நேம்ஸ் வருது அப்படின்னா 3 ப்ரெடிகேட். இந்த மாதிரி எனக்கு ப்ரெடிகேட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஸோ அப்போ ப்ரெடிகேட்னா நம்ம இந்த இடத்துல ஒரு பாயை நம்ம மென்ஷன் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அப்போ அதை நம்ம இந்த இடத்துல என்னென்னு டிஃபைன் பண்ணுறோன்னா நம்மளோட பாய்ங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பீன் டினோட் பண்ணுறோம். இந்த இடத்துல ராம்னு வருது இல்லையா? அந்த ராமை தான் நம்மளோட சப்ஜெக்டை ஆர்ன்னு டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இதுதான் டோட்டலாக நம்ம இந்த ப்ரெடிகேட்ஸை எப்படி சொல்கிறோன்னா ராமேசிய பாய்ங்கிறது எனக்கு டோட்டலாக எப்படி ஆகுது, பி ஆஃப் ஆர்ன்னு டினோட் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்மளுக்கான ஸ்டேட்மெண்ட். அப்போ ப்ரெடிகேட்டுக்கான ஃபார்முலாஸ் நான் கொடுக்கணும் அப்படின்னா n பிளேஸ் ப்ரெடிகேட்டை நான் எப்படி டிஃபைன் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ n பிளேஸ் ப்ரெடிகேட்டுங்கிறது அந்த இடத்துல எனக்கான டேர்ம்ஸ் எத்தனை இருக்கலாம்னா n டேர்ம்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட n பிளேஸ் ப்ரெடிகேட்டுங்கிறது. இது இந்த இடத்துல நம்மளுக்கு நம்ம காமனாக ஒரு ப்ரெடிகேட்னா என்னங்கிறத டினோட் பண்ணிட்டோம். இதே எனக்கு n பிளேஸ்னால் நம்மளுக்கு எத்தனை வேரியபிள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா n வேரியபிள்ஸ் இருக்கலாம். அந்த வேரியபிள்ஸ் எப்படி இருக்கும்னா இண்டிவிஜுவல் வேரியபிள்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கான ஃபார்மேட். அப்போ வேரியபிள்னாவே நம்ம என்ன கொடுப்போம்? எப்போதுமே வேரியபிள்ஸ்னால் UVWXYZங்கிறது தான் டினோட் பண்ணுவோம். கான்ஸ்டன்ட்னா ABC ஃபார்மேட்டில் நம்ம எடுத்துக்கோங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். வேரியபிள் எந்த வேரியபிள்ஸ்னாவது எடுத்துக்கலாம், அது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. பட் இங்கே n பிளேஸ் ப்ரெடிகேட்டுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் சொல்லணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம எடுத்துக்கக்கூடிய வேல்யூஸ் இருக்கு இல்லையா? அந்த வேல்யூஸை நார்மல் வேல்யூஸ் கான்ஸ்டண்ட்டாக இல்லாமல் வேரியபிள்ஸும் சேர்த்து எடுத்துக்கிறோம். அதை தான் நம்ம n பிளேஸ் ப்ரெடிகேட்டுன்னு டிஃபைன் பண்ணுறோம். அதாவது ஒரு வேரியபிள் இருக்கலாம், n வேரியபிள்ஸ்ன்னு அந்த இடத்துல கொடுத்துருக்கனால ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா 2 வேரியபிள்ஸாக இருக்கலாம், 3 வேரியபிள்ஸாக இருக்கலாம். எக்ஸாம்பிள் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணலாம். ஸோ n பிளேஸ் ப்ரெடிகேட்டுங்கிறது அங்கே இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் எத்தனை வேரியபிள்ஸ் இருக்கலாம்னா மேக்ஸிமமாக n வேரியபிள்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல n பிளேஸ் ப்ரெடிகேட்டுன்னு டிஃபைன் பண்ணுறோம். அதே மாதிரி இல்லை எனக்கு ஒரு சிங்கிள் பிளேஸ் ப்ரெடிகேட்னா அதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ப்ரெடிகேட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 பிளேஸ் ப்ரெடிகேட், 2 பிளேஸ், 3 பிளேஸ் எக்ஸெட்ரா. அதே மாதிரி nth டேர்ம் வரைக்கும் கூட நம்மளோட ப்ரெடிகேட்ஸ் இருக்கலாம், தப்பு கிடையாது. பட் அத்தனை டேர்ம்ஸ்க்கும் இங்கே எப்படி நம்மளால் எக்ஸாம்பிள்ஸ் டிஃபைன் பண்ண முடியுங்கிறது தான் நம்மளோட டார்கெட். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா 1 பிளேஸ் ப்ரெடிகேட்டுன்னு டிஃபைன் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இதுக்கு அதே மாதிரி நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கணும். அப்போ நம்மளோட ஆப்ஜெக்ட்ஸ் எத்தனை இருக்கணும்னா
ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கணும். ஸோ ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா ஒன் பிளேஸ்ன்னு நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். ஒரே ஆப்ஜெக்ட் இருக்க மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? இந்த இடத்துல ராம் இஸ் ஏ பாய்ன்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஒரு ஒன் பிளேஸ் ப்ரெடிகேட்டுங்கும் போது ஒரு சப்ஜெக்ட்ஸ் இருக்க மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள்ஸ் டிஃபைன் பண்ண முடியுமா? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கம்மா. ஸோ ஒன் பிளேஸ் ப்ரெடிகேட்டுக்கு ஏதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் டிஃபைன் பண்ணுங்க. சப்ஜெக்ட் ஒன்று தாம்மா இருக்கணும். ஸோ அதே மாதிரி எனக்கு ஒன் பிளேஸ் ப்ரெடிகேட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ராம் இஸ் ஏ பாயை நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். அதே மாதிரி நம்மளுக்கு இப்போ டூ பிளேஸ் ப்ரெடிகேட்டுக்கு அதே மாதிரி ஒரு டூ நேம்ஸ் இருக்க மாதிரி ஏதாவது ஒரு சென்டென்ஸ் நம்மளுக்கு வேணும். ராம் இஸ் டாலர் தென் பாலா. வெரி குட்பா, வெரி குட்மா. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா ராம் இஸ் டாலர் தென் பாலான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டிஃபைன் பண்ணுறாங்க. அப்போ இதோட மீனிங் என்ன? எனக்கு அந்த இடத்துல ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வருது. அந்த ரெண்டு சப்ஜெக்ட் ரெண்டு விதமான நேம்ஸ் நம்மளுக்கு இருக்குது. இப்படி நம்மளுக்கு டூ நேம்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை டூ பிளேஸ் ப்ரெடிகேட்டுன்னு சொல்கிறோம். நம்ம ப்ரெடிகேட்ஸை இதே மாதிரி ஃபார்மேட்டில் தான் டிஃபைன் பண்ணுறோம். ஸோ ப்ரெடிகேட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அந்த இடத்துல என்ன நேம்ஸ் இருக்குது, எத்தனை கவுண்ட் ஆஃப் நேம்ஸ் இருக்குது. என் பிளேஸ் ப்ரெடிகேட்டுன்னு சொல்லும்போது என் டேர்ம்ஸ் நம்மளுக்கு அங்கே இருக்கணும். என் டேர்ம்ஸும் போது நம்ம இந்த இடத்துல பி ஆஃப் எக்ஸு கியூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு சொன்னோம் இல்லையா? இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் எனக்கு என் பிளேஸ் ப்ரெடிகேட் வேணும்னா என் நேம்ஸ் நம்ம இந்த இடத்துல கொடுக்கணும். அப்போ என் டேர்ம்ஸ் கொடுக்கணும்னா A1 A2 A3 எக்ஸெட்ரா AN டேர்ம்ஸ் வரைக்கும்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இல்லை நான் வேரியபிள் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன், அப்போ வேரியபிள்ஸ் இருக்க மாதிரி எடுத்துக்கலாம்னா அந்த இடத்துல நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா P ஆஃப் X1 X2 X3 இந்த மாதிரி கூட நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். எந்த டேர்ம்ஸ் வரைக்கும்னா xn டேர்ம்ஸ் வரைக்கும். அப்போ n பிளேஸ் ப்ரெடிகேட்னா நம்மளுக்கு அந்த இடத்துல n டேர்ம்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபார்மேட். ஸோ ப்ரெடிகேட்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளுக்கு காமன் ஃபார்மேட். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா ஃபங்க்ஷன்ஸ்க்கான ஸ்டேட்மெண்ட் பார்க்குறோம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ்னாவே நம்ம எப்படி இருக்கணும்? ஒரு ஃபங்க்ஷன்ஸ்னால் ஒரு டொமைன் இருக்கணும், ஒரு கோடொமைன் இருக்கணும். இதுதான் நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் ஃபார்மேட்டு. அப்போ ஒரு ஃபங்க்ஷன்ஸ்ன்னு எடுத்தோன்னா டொமைன் எடுத்துக்கிறோம், கோடொமைன். டொமைன்னா என்ன மீனிங்? எக்ஸுங்கிற ஒரு செட்டு, கோடொமைன்னா ஒய்ங்கிற ஒரு செட்டு. அதில் நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா ஜஸ்ட் என்னோட ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணுறேன். அப்போ எக்ஸுங்கிற டேர்ம்ஸில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 இருந்துச்சுன்னா ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி வரும்போது எனக்கு 4ஆக இருக்கலாம், இல்லை எஃப் ஆஃப் 2ன்னு சொல்லிட்டு நம்ம காமன் நேம் கூட அந்த இடத்துல நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஃபங்க்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கான டெஃபனேஷன்ஸில் சொல்லும்போது ப்ரெடிகேட் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி சொல்லும்போது அந்த இடத்துல என்னோடய ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கணும்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய வேரியபிள்ஸை கன்சிடர் பண்ணி தான் என்னோடய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஸ்டேட்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ன்னு டிஃபைன் பண்ணுறோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல எனக்கு அண்ட் இருக்கலாம், ஆர் இருக்கலாம், இல்லை நொட்டேஷன்ஸில் ஸ்டேட்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸில் இதுதான் இருக்கணுங்கிறது கிடையாது. ஒன் ஆர் மோர் ஸ்டேட்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் கூட அந்த இடத்துல நம்மளுக்கு இருக்கலாம். ஸோ நம்மளோட செகண்ட் ஃபார்மேட் என்னென்னா ஒன் ஆர் மோர் ஸ்டேட்மெண்ட், ஒன் அண்ட் மோர் ஸ்டேட்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுக்கு அந்த இடத்துல இருக்கலாங்கிறது தான் ஸ்டேட்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கான டெஃபனிஷன்ஸ். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஒன் ஆர் மோர் ஸ்டேட்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ இதோட மீனிங் என்னென்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸுங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த எஃப் ஆஃப் எக்ஸில் நான் சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? ராம் இஸ் எ பாய்ன்னு எடுத்துக்கிறேன் இல்லையா? அதை நான் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ ராம் இஸ் எ பாயின்னு சொல்லிட்டு நான் ஸ்டேட்மெண்ட்டு எத்தனை ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். அப்போ ஒன் ஆர் மோர் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா இன்னும் 2 சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் கூட நம்ம வேறு ஏதாவது எடுத்துக்கலாம். ராம் இஸ் டாலர் தென் பாலான்னு சொல்லியிருக்கோங்க இல்லையா? ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் எப்படி எடுத்துக்கலாம்? ஜி ஆஃப் எக்ஸுங்கிற நொட்டேஷன்ஸில் கூட எடுத்துக்கலாம். ஸோ ராம் இஸ் டாலர் தென் இல்லை ஷார்ட்டர் தென் என்ன வேணாலும் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம்.
ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன கான்செப்டில் இருக்குது, அது ஃபங்க்ஷன்ஸில் எடுக்கிறோமா. ஸ்டேட்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸுன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன்னாவே நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸாக இருக்கலாம், இல்லை ஜி ஆஃப் எக்ஸாக இருக்கலாம், இல்லை ஹெச் ஆஃப் எக்ஸாக இருக்கலாம். எக்ஸு மட்டும்தான் வருமா, அதுக்குள்ளே எனக்கு வேரியபிள்ஸ் இருக்கணும். அந்த வேரியபிள்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிறது யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட், என்ன வேரியபிள்ஸ் வேணாலும் இருக்கலாம். இப்போ அதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸு ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எஃப் ஆஃப் ஒய் எஃப் ஆஃப் யூ என்ன வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி இந்த எஃப் ஜிங்கிறதுக்கு பதிலாக சில டைம்ஸ் வந்து லோக்கல் ஆத்தர்ஸ்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா என்னங்கிற கான்செப்ட் கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க. எம் ஆஃப் எக்ஸு என் ஆஃப் ஒய் இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் கூட நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளோட டார்கெட் என்ன, 5 பேசிக் கனெக்டிவ்ஸ் இருக்கணும். இந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸு ஜி ஆஃப் எக்ஸுங்கிற கான்செப்டில் வந்திருக்கணும். ஸோ இதுதான் எனக்கான பேசிக்ஸ் இல்லையா. 5 பேசிக் கனெக்டிவ்னா என்னென்னா, நம்ம இந்த மாதிரி டிஃபைன் பண்ணோம் இல்லையா, அண்டு 6 நெகேஷன்ஸ், அதே மாதிரி கண்டிஷ்னல், இதை கண்டிஷ்னல்னு சொல்லுவோம் இந்த ஏரமா இருக்கு சார், அதே மாதிரி பை கண்டிஷ்னல்னு சொல்லுவோம். இதுதான் என்னோட 5 பேசிக் கனெக்டிவ்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த 5 பேசிக் கனெக்டிவ்ஸை யூஸ் பண்ணி இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் ஸ்டேட்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ 5 பேசிக் கனெக்டிவ்ஸை யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ண முடியும்னா என்னால் எப்படி சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியும். இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸை நான் எப்படி சொல்லலாம், எஃப் ஆஃப் எக்ஸு இந்த 5 பேசிக் கனெக்டிவ்ஸில் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்கிறேன் இல்லையா. அப்போ அண்டு ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு யூஸ் பண்ணலாம், இல்லை எஃப் ஆஃப் எக்ஸு ஆறு ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு யூஸ் பண்ணலாம், இல்லை நெகேஷன்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். என்ன கண்டிஷன்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் வேரியபிள்ஸ் இருக்கணும். ஸ்டேட்மெண்ட் வந்து எத்தனை ஸ்டேட்மெண்ட் வேணாலும் இருக்கலாம். ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம், 5ஆக இருக்கலாம், எத்தனை ஸ்டேட்மெண்ட் வேணாலும் இருக்கலாம். இதை தான் நம்ம சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸுன்னு கூட நம்மளுக்கு டிஃபைன் பண்ணுவாங்க. இப்போது நம்மளுக்கு இதில் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். அந்த காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் இந்த இது நம்ம டிஃபைன் பண்ணுறோம் இல்லையா, நார்மலாக 2 ஃபங்க்ஷனை கொடுத்தோன்னா இதோட நேம் வந்து சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் ஃபங்க்ஷன்னு டிஃபைன் பண்ணுறோம். ஸோ அதே எனக்கு ஈக்குவேஷன்ஸை இந்த மாதிரி கனெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணி எழுதுகிறோம் இல்லையா, அது பேர் என்ன கொடுக்குறோன்னா காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸுன்னு நேம் கொடுக்குறோம். ஸோ சில டைம்ஸ் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கூட நம்மளுக்கு டிஃபைன் பண்ணுவாங்க. சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸை மட்டும் நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள், காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸை மட்டும் எடுத்துகிட்டு சொல்லுங்கள், அதுக்கான டெஃபனிஷன்ஸ் என்ன அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஜஸ்ட்டு நம்மளோட ஈக்குவேஷன்ஸ் என்ன இருக்குது அதை நம்மளால் எப்படி ஆல்ட்ரேட் பண்ண எழுத முடியும். எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கறது நம்மளே கொடுக்கறது தான். அந்த இடத்துல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் என்ன வேணாலும் டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தோன்னா நெக்ஸ்ட் ஒன் குவான்டிஃபயர்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். ஸோ குவான்டிஃபயர்ஸ் அப்படின்னா அதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி அதில் நம்மளுக்கு 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது குவான்டிஃபயர்ஸில். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யூனிவர்சல் குவான்டிஃபயர்னு டிஃபைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து எசென்ஷியல் குவான்டிஃபயர்னு டிஃபைன் பண்ணுறோம். ஸோ 2 டைப் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யூனிவர்சல் குவான்டிஃபயர்ஸ், செகண்ட் ஒன் வந்து எசென்ஷியல் குவான்டிஃபயர்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ குவான்டிஃபயர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அதே சேம் தான், நம்ம எடுத்துக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் அந்த எலமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு குவான்டிஃபயர்ஸ்னால் வேரியபிள்ஸ் எடுத்துக்கணும். 2 இம்பார்ட்டன்ட் குவான்டிஃபயர்ஸ் தான் நம்ம அந்த இடத்துல நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் குவான்டிஃபயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு குவான்டிஃபயர்ஸ்க்குமே நம்ம எடுத்துக்கக்கூடிய வேல்யூஸை இண்டிகேட் பண்ணி தான் இருக்கணும். எத்தனை குவான்டிஃபைஸ், ஆல் இருக்கலாம், சம் இருக்கலாம், நன் இருக்கலாம், அப்படி இல்லைனா 1 இருக்கலாம். அப்போ குவான்டிஃபயர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கான கண்டிஷன்ஸ் வந்து என்னென்ன அதுக்குள்ளே அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கலாம்னா ஆல்னு சொல்லுவோம். அதே மாதிரி சம்மன் டிஃபைன் பண்ணுவோம். அடுத்தது நன்னுங்கிற கண்டிஷன்ஸில் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 6, 1 எல்லாம் டிஃபைன் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம கண்டிஷன்ஸை நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம். நன் ஆர் 1ங்கிற கண்டிஷன்ஸில் கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கான காமன் ஃபார்மேட் என்ன, நம்மளுக்கு வேரியபிள்ஸ் எடுத்துக்கணும். அந்த வேரியபிள்ஸ் எதை கம்பைன் பண்ணி நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இருக்கணும்னா அதே ஸ்டேட்மெண்ட் தான். இப்போ இங்கே எடுத்துக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறோன்னா ராம் இஸ் எ பாய்ன்னு டிஃபைன் பண்ணுறோன்னா இது ஒரு ஃபங்க்ஷன்ஸுன்னு சொல்லலாம். அந்த இடத்துல நம்ம ஸ்டேட்மெண்ட்
ஸ்டேட்மெண்ட்டுன்னு டிஃபைன் பண்ணலாம். இப்போ நம்ம அதுக்கு பதிலாக இங்கே குவான்டிஃபயர்ஸில் சொல்லும்போது இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும். அப்போ அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் டிஃபைன் பண்ணணும்னா சம் பேர்ட்ஸ் ஆர் ஃப்ளை, சம் பேர்ட்ஸ் கேனாட் ஃப்ளை, இங்கே இருக்கக்கூடிய வேர்ட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸாம்பிள் கொடுக்கணுங்கிறது தான் நம்ம குவான்டிஃபயர்ஸ்ன்னு சொல்கிறோம். வேரியபிள்ஸ்ன்னு சொல்லலாம், ஸ்டேட்மெண்ட்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி தான் இருக்கணும்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய வேர்ட்ஸில் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கணும். ஸோ சம் பேர்ட்ஸ் கேனாட் ஃப்ளைன்னு எடுத்துக்கலாம். அது பேர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஃப்ளை ஆகலை அப்படிங்கிற மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். என்ன எக்ஸாம்பிள்ஸ் வேணாலும் நம்ம அந்த இடத்துல கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள்ஸை பற்றி நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. பட் அந்த எக்ஸாம்பிள்ஸில் இந்த வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணுங்கிறது தான் நம்மளுக்கு காமன் ப்ரொசீஜர். ஸோ இது ரிலேட்டடாக நம்மளுக்கு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்மளுக்கு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஆல்னு சொல்லும்போது ஆல்னு சொல்லுவாங்க, எவ்ரின்னு சொல்லுவாங்க, ஈச்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸில் ஆல், சம், நன், ஆர், ஒன் சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணுறோம் இல்லையா, இதில் ஒன் அண்ட் ஒன்லி ஒன் இந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஈச், எவ்ரி இது எல்லாமே இதுக்குள்ளே தான் வரும். ஸோ ஈச், எவ்ரிங்கிற நொட்டேஷன்ஸ் கூட இதில் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஆல்னாவே அதில் ஈச், எவ்ரி எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். ஃபார் ஆல் எக்ஸு, ஃபார் எவ்ரி எக்ஸு இந்த மாதிரிலாம் நம்ம டிஃபைன் பண்ணுவோம் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கண்டிஷன்ஸ் வந்து கேபிட்டல் எக்ஸுங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறேன்னா அதில் 4, 5ங்கிற 2 நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 நம்பர்ஸ் எனக்கு இப்போ இதே மாதிரி நான் இன்னொரு ஒரு சப்செட் எடுத்துக்கிறேன். அந்த சப்செட்டுக்கு நேம் என்ன கொடுக்குறேன், ஏங்கிற ஒரு நேம்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏங்கிறது சப்செட்டு. அந்த சப்செட் எதுலேருந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எக்ஸுங்கிற செட்டுக்குள்ளேருந்து தான் இருக்கணும். அப்போ எக்ஸுங்கிற செட்டுக்குள்ளே 2 நம்பர்ஸ் தான் இருக்குது. ஒன்று 4 எடுத்துக்கலாம், இல்லை 5 எடுத்துக்கலாம். ரெண்டுத்தையுமே சேர்த்து எடுத்தோன்னா அது எனக்கு செட் ஆகிடும் இல்லையா. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல 5ங்கிற ஒரு சிம்பிள் எலமெண்ட் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏங்கிறது எனக்கு எதில் இருக்குது, எக்ஸுக்குள்ளே இருக்குது. அப்போ ஏங்கிறது எக்ஸுக்குள்ளே இருக்குன்னா நான் அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணலாம், A belongs to capital Xன்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம இந்த இடத்துல A contained Xன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய நேம்ஸ் சொல்லலாம் இல்லையா. அதே மாதிரி தான் இந்த எக்ஸுக்குள்ளே தான் என்னோட இந்த ஏங்கிற எலமெண்ட் இருக்குது. அப்போ எக்ஸுக்குள்ளே இருக்குங்கிறத நான் என்னால் எப்படி சொல்ல முடியும், ஃபார் ஆல் A belongs to எக்ஸு இப்படி நான் டிஃபைன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார் ஆல், தேர் எக்ஸிஸ்ட் இந்த மாதிரி நம்மளோட நொட்டேஷன்ஸ் ஒன்று ஒன்றா யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டை சால்வ் பண்ணுறது நேம்ஸ் தான் இது நம்மளுக்கு குவான்டிஃபயர்ஸில் டிஃபைன் பண்ணுறோம். இப்போ அந்த குவான்டிஃபயர்ஸில் எனக்கு யூனிவர்சல் குவான்டிஃபயர்ஸ் மட்டும் வேணும். அப்போ யூனிவர்சல் குவான்டிஃபயருக்கு நான் எப்படி எடுத்துக்கலாம், அதுக்கான ஸ்டேட்மெண்ட் நான் எப்படி கொடுக்கலான்னா ஜஸ்ட் அதே மாதிரி நம்மளோட 5 ஸ்டெப்ஸ் தான். ஒன்று வந்து ஃபார் ஆல், ஸோ ஃபார் ஆல் எக்ஸுங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்தது செகண்ட் பாயிண்ட் நான் அதே மாதிரி ஃபார் ஈச் எக்ஸுங்கிறத கொடுத்துக்கலாம். அடுத்தது தேர்ட் ஒன் வந்து ஃபார் எவ்ரி எக்ஸுங்கிறத கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி என்னோட நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் எப்படி நான் கொடுக்குறேன்னா எவ்ரி திங்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ அந்த எவ்ரி திங் அப்படிங்கிற வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா அது யூனிவர்சல் குவான்டிஃபயர்ஸில் எடுத்துப்போம். எவ்ரி திங் எக்ஸ் இஸ் சச் தட் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இது நம்மளோட 4th பாயிண்ட். அதே மாதிரி 5th பாயிண்ட் எப்படி எடுத்துக்கிறோன்னா ஈச் திங்க்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். ஸோ ஈச் திங்க் எக்ஸ் இஸ் சச் தட்ன்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுறோம். ஸோ எனக்கான டோட்டல் 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அந்த 5 ஸ்டெப்பில் யூனிவர்சல் குவான்டிஃபயரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபார் ஆல் எக்ஸு, ஃபார் எவ்ரி எக்ஸு என்னோட ஸ்டேட்மெண்ட்டில் ஃபார் ஆலோ இல்லை ஃபார் எவ்ரியோ வந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்னால் கண்டிஷன்ஸ் எப்படி எடுத்துக்க முடியுங்கிறது தான் நம்மளுக்கு இந்த யூனிவர்சல் குவான்டிஃபயர்ஸில் டிஃபைன் பண்ணுறோம். ஸோ நார்மலாக ஆல் சம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை குவான்டிஃபயர்னு டிஃபைன் பண்ணுறோம். அந்த குவான்டிஃபயர்ஸில் நம்மளுக்கு 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப்பை பொறுத்த வரைக்கும் எனக்கான கண்டிஷன்ஸ் வந்து ஃபார் ஆல், ஃபார் எவ்ரி இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கணும். அதே எனக்கு எசென்ஷியல் குவான்டிஃபயர்ஸ்னால் என்னென்ன இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபார் சம் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுவோம். அதே மாதிரி சம் எக்ஸ் சச் தட்
அப்படி சொல்லிட்டு டிஃபைன்ட் ஆயிருந்துச்சுனாலும் அதுவும் எனக்கு என்னதான் எசென்ஷியல் குவான்டிஃபையர்னா டிஃபைன் பண்ணுறோம். அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா தேர் எக்ஸிஸ்ட்னு என்னோட கண்டிஷன்ஸ். தேர்ட் பாயிண்ட் வந்து தேர் எக்ஸிஸ்ட் அண்ட் எக்ஸ் சச் தட். ஸோ இந்த மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன் வந்து தேர் இஸ் ஆன், தேர் எக்ஸிஸ்ட்டு, தேர் இஸ்ஸு, அதே சம்மு தான், அதே ஆல் தான், அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வருது. பட் ஆலு ஈச்சு எவ்ரி எல்லாம் வந்துச்சுன்னா யூனிவர்சலில் எடுத்துப்போம். அதுக்கு பதிலாக சம்மு தேர் எக்ஸிஸ்ட்டு தேர் இஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எதில் டிஃபைன் பண்ணுறோன்னா இங்கே இருக்கக்கூடிய எசென்ஷியல் குவான்டிஃபையர்ஸில் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ எசென்ஷியல் குவான்டிஃபையர்ஸை பொறுத்த வரைக்கும் தேர் எக்ஸிஸ்ட், தேர் இஸ், அதே மாதிரி தேர் இஸ் அட்லீஸ்ட் ஒன்னுலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அட்லீஸ்ட்டு, அட்மோஸ்ட்டு இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அதெல்லாமே நம்மளுக்கு எதில் தான் வருது, நம்மளோட இங்கே இருக்கக்கூடிய இந்த எசென்ஷியல் குவான்டிஃபையர்ஸில் தான் வரப்போகுது. ஸோ குவான்டிஃபையர்ஸ் அப்படின்னா ஆலு, சம், நன், ஒன், எவ்ரி ஒன் இந்த மாதிரிலாம் வருது இல்லையா, இதெல்லாம் நம்ம குவான்டிஃபையர்ஸில் சொல்லுவோம். ஸோ குவான்டிஃபையர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து யூனிவர்சல் குவான்டிஃபையர்ஸ், இன்னொன்று வந்து எசென்ஷியல் குவான்டிஃபையர்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். ஸோ ப்ரெடிகேட்ஸ் குவான்டிஃபையர்ஸ்க்கான டெஃபனிஷன்ஸ் இதுதான்.